ஸோ உங்களுக்கு தொப்பை பெரியதாக இருக்கா, ரொம்ப கவனமா இருங்க. இருக்க இருக்க வயிறு வளர்ந்துக்கிட்டே வருதுங்க, தொப்பை பெருசாகிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. அந்த மாதிரி வயிறு பெரிதாகிட்டே வரக்கூடிய நபர்களுக்கு உடனடியாக நீங்க உங்க உடல்ல கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணுங்க. கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும் பட்சத்துல நமக்கு நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படுது. என்னன்னா இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்கிறது, ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் அதிகரிக்கிறது. ஸோ இந்த அதிகமான பேட் கொலஸ்ட்ரால் உடல்ல சும்மாவே இருக்காதுங்க. திடீர்னு என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு தலையில அதிகமான ஒரு வியர்வை வர்றது, சரிங்களா? தலையில கழுத்து எல்லாமே நல்ல ஒரு வியர்வை, திடீர்னு ஏன் வருது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கும். சரி, இந்த பேட் கொலஸ்ட்ராலை உங்க உடல்ல இருந்து கரைச்சி அப்படியே வெளியில தள்ளி விட்டுறணுங்க. அப்படியே உடல் பழைய மாதிரி, நான் வந்து ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நான் மாறணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன வழிமுறைகள்? Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அனைத்தும் வெளியேற என்ன செய்யலாம்? ஸோ இது நிறைய பேருக்கு இந்த ஒரு பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து அதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்கிறது இப்போ நிறைய பேருக்கு நம்ம உடலில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. ஆனால் இதை கேர்லெஸ்ஸாக விடவும் முடியாது. கண்டிப்பாக இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதே மாதிரி லிவர், ஸோ ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு பொதுவாகவே இந்த விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி பெரும்பாலும் எக்கச்சக்கமாக நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு தொப்பை பெரியதாக இருக்கா, ரொம்ப கவனமாக இருங்க. இருக்க இருக்க வயிறு வளர்ந்துக்கிட்டே வருதுங்க, தொப்பை பெருசாகிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி வயிறு பெரிதாகிட்டே வரக்கூடிய நபர்களுக்கு உடனடியாக நீங்கள் உங்கள் உடலில் கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படுது. என்னென்னா இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்கிறது, ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் அதிகரிக்கிறது. ஸோ இந்த அதிகமான பேட் கொலஸ்ட்ரால் உடலில் சும்மாவே இருக்காதுங்க. திடீர்னு என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரியுங்களா? ஸ்ட்ரோக் வர்றது, அதுவும் இந்த சம்மர் டைமில் ஹீட் ஸ்ட்ரோக் நிறைய பேருக்கு வருது. அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ரால் அங்கங்கே உடலில் ரத்த நாளங்களில் தேங்க ஆரம்பிச்சிடும். ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு வருதுங்க. இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இந்த கொழுப்புனால சேர்ந்துருக்குன்னா சில வகையான சிம்டம்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பால்பிட்டேஷன், நெஞ்சில் ஒரு படபடப்பு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ காரணமே தெரியாமல் திக்குன்னு ஒரு ஃபீல் வந்துச்சுங்க, திடீர்னு ஒரு படபடப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். மூச்சு வாங்குது, நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போதே மூச்சு வாங்குதல் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு தலையில் அதிகமான ஒரு வியர்வை வர்றது, சரிங்களா? தலையில் கழுத்து எல்லாமே நல்ல ஒரு வியர்வை, திடீர்னு ஏன் வருது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கும். நார்மலாகவே உள்ளங்கை உள்ளங்கால் அதிகமான ஒரு வியர்வை ஏற்படுறது, இது எல்லாமே நமக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்து ஹார்ட்லேயும் நமக்கு ப்ராப்ளம் இருந்தால் வரக்கூடியது தான். சிலர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, மூச்சு இழுத்து இழுத்து பேசுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லா தொப்பை பெரிதாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ரொம்ப மூச்சை உள்ளே இழுத்து லவுடாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடைப்பகுதியோ காலோட மேல் பக்கமோ எடிமா இருக்கும். ஸோ வீக்கம் இருக்கும், காலில் வீக்கம் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போது இது எல்லாமே கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வர சிம்டம்ஸ் தான். இதுலேயே ஒரு ஃபேட்டி லிவரும் நமக்கு வந்துச்சு, விசரல் ஃபேட்டில் ஃபேட்டி லிவரும் வந்துச்சுன்னா உடலில் நமக்கு சில நேரங்களில் ஜாயிண்டிஸ் வர்றதோ, கண் மஞ்சளித்து போகிறது, சருமம் மஞ்சளாக இருக்கிறது, அந்த மாதிரியான சிம்டம்ஸும் உங்களுக்கு தெரியலாம். அப்போ இந்த ஜாயிண்டிஸ் வர்றதுக்கும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி அடிவயிற்று பகுதியில் நிறைய பேருக்கு சேர ஆரம்பிச்சிருங்க. இந்த ஃபேட் வந்து அங்கெல்லாம் சேர்றது, அப்புறம் குடல் பகுதி இடையில சேர்றது, இது எல்லாமே பேட் கொலஸ்ட்ரால் செய்யக்கூடிய வேலைகள் தான். அப்போ சரியாக டைஜஷன் ஆகாது, மோஷன் சரியாக போக முடியாது, கிடுகிடுன்னு உடல் எடை அதிகரிச்சுட்டே போகுது. சிலருக்கு ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? குழந்தையின்மை, ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இந்த குழந்தையின்மை பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட இதற்காக ட்ரீட்மெண்ட்க்கு வரக்கூடியவங்களுக்கு பார்த்தோம்னா ஏஜ் ரொம்ப ஓகே 35-40 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. இருந்தாலும் ஏன் இவ்வளோ பிரச்சனை உடலில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேட் கொலஸ்ட்ரால் தான். சரி, இந்த பேட் கொலஸ்ட்ராலை உங்கள் உடல்ல இருந்து கரைச்சி அப்படியே வெளியில் தள்ளி விட்டுருணுங்க.
அப்படியே உடல் பழைய மாதிரி நான் வந்து ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நான் மாறணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன வழிமுறைகள்? ஸோ கட்டாயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பண்ணுற தவறு, நான் இந்த ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணேன், இந்த மெடிசின் எடுத்துக்கிட்டேன், எனக்கு ஏன் ரிசல்ட் ஒரு 2 கிலோ 3 கிலோ குறையுது, அதுக்கப்புறம் ஏன் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை, கொலஸ்ட்ரால் லெவல் இப்படியே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு தவறு இதுதான். ஸோ அப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இருக்கிறது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய கலோரிஸை நல்லா பேர்ன் பண்ணணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா உள்ளே நமக்கு சப்குட்டேனியஸ் ஃபேட் ஒரு பக்கம் ஈஸியாக கரைஞ்சாலும் விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்கிறது கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப முக்கியம். 20 to 30 மினிட்ஸ் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. கட்டாயமாக உடற்பயிற்சி செஞ்சுக்கோங்க. ஸோ இது கூட நீங்கள் சாப்பிட வேண்டிய மூலிகைகள், அன்றாடம் தினந்தோறும் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டிய மூலிகைகள் என்னென்னு சொல்கிறேன். அந்த கொழுப்பை கரைச்சி வெளியில் ஏற்றணும்னா இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல சீரகம் உங்கள் உணவில் அடிக்கடி இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவு சீரக பொடியாக செய்தும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்த 2வது முக்கியமான மூலிகை கருஞ்சீரகம். ஸோ இந்த கருஞ்சீரகம் சொல்கிறது நல்ல ஒரு ஹீட் அதிகமான இந்த ஒரு உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகை தான். ஆனால் இது பயன்படுத்துகிற விதத்தில் நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால், ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்பு நமக்கு நல்லாவே குறையுங்க. ஸோ இதை எப்படி, கருஞ்சீரகத்தை எப்படி கரெக்டாக நம்ம ஹார்ட்டில் ப்ராப்ளம் வராலோ இல்லை நமக்கு ஃபேட்டி லிவர் வராமலோ இந்த பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி எடுக்கிறதுக்கு இது எப்படிங்க சரியான முறையில் பயன்படுத்தலாம்? ஏன்னா இது கொஞ்சம் வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகை. ஒரு சிலருக்கு சாப்பிடும்போது அடிவயிற்று பகுதியில் எரிச்சல், மசில் கிராம்ஸ் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த கருஞ்சீரகத்தை எப்படிங்க பயன்படுத்தலாம்? 100 கிராம் நீங்கள் கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனோட சில மூலிகைகளை கலந்து எடுத்துக்கணுங்க. ஸோ இதில் 100 கிராம் கருஞ்சீரகம் இருக்குன்னா 20 கிராம் அதிமதுர பொடி, 20 கிராம் நம்ம சீரகம் எடுக்கணும், 20 கிராம் ஏலக்காய், இந்த 3 மூலிகையும் 20 கிராம் எடுத்து இது எல்லாத்தையும் லேசாக வறுத்து ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு, அந்த கெட்ட கொழுப்பு கரைஞ்சி வெளியேறதுக்கு இந்த பவுடரை காலையிலையும் ஈவினிங்கும் வெந்நீரில் கலந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரலாம். ஸோ அப்படி பயன்படுத்தும் பொழுது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு உபாதைகள், இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்பு இது எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இரத்த நாளங்களில் அடைப்பு இருக்கிறது தான் இன்றைக்கி பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. ஸோ பிரெயினில் ஏற்படக்கூடிய நமக்கு இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த பொடியை நம்ம பயன்படுத்தலாம். அப்போது இதை தாண்டியும் இன்னும் நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா உணவு முறையில் வெஜிடபிள்ஸ் தாங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணிடணும், மைதா சார்ந்த உணவுகளை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அதேமாதிரி உணவுகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்த உடல்லையும் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் ஏற்படும். ஸோ கெட்ட கொழுப்பு உடலிருந்து கம்ப்ளீட்டாக வெளியேறதுக்கு இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.